Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஊழியனை அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை எங்களை தாழ்த்தி மீண்டும் அவரை சமர்ப்பிக்கிறோம். உண்மையே உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமை உங்களை ஏறெடுக்கிறே சப்பா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆகிய யாக்கோப்பு அவர் எழுதுகிறார். இந்த யாக்கோப்பு யாருன்னா ஏசப்பாவுடைய சொந்த தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த கூட பிறந்த தம்பி. ஆனால் அவர் ஊழியக்காரன். முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளாக தான் என்ன சொன்னோம், ஏசப்பாவுடைய தம்பினா அவ்வளோதான். ஆனால் இவர் தாழ்த்தி கொள்ளுகிறார், ஊழியக்காரன்னு சொல்கிறார். சரி, அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது. பணத்துக்கு கஷ்டப்படுறோம், ஆரோக்கியத்தில் ஹெல்த்துக்கு கஷ்டப்படுறோம், மற்ற அநேக காரியங்கள். ஞானம் நமக்கு இந்த இடத்துல கூட ஞானத்தை குறிச்சிருக்கு. 5ஆம் வசனத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தில் குறைவு. இப்போ எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நம்ம சர்ச்சிலேயே டிஇடி எழுதுகிறாங்க, டிஆர்பி எழுதுகிறாங்க, மற்ற இன்னும் அந்த பிஇ முடிச்சுட்டு அநேக எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. 4th குரூப் வரைக்கும் கூட விடுறதில்ல. விஏஓ எக்ஸாம், என்னென்ன எக்ஸாம் இருக்கோ. அன்றைக்கி ஒரு பாப்பா சொல்லுது, கோச்சிங் போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு என்னம்மா பண்ணுறதுன்ற, இனி என்னென்ன எக்ஸாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுத வேண்டியதானே ஐயா அப்படிங்குது. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதை விசுவாசிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும், பிரயாசம் எடுக்கணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும்னு இருக்குது. நம்ம ஒரு பிரயாசம் எடுக்கிறோம் பாருங்கள். காசு இல்லைங்க, பணம் இல்லைங்க, நான் கஷ்டப்படுறேங்க, இருக்கிற மைனஸையே சொல்லிக்கிட்டு வாழ்கிறது மக்கள் இருக்காங்க. சாக்கு போக்கே சொல்லக்கூடாது அப்படின்றது தான் வெற்றியாளருடைய கருத்து. நான் கூட அப்படி தான் அதை நோக்கி போகிறேன். இருக்கிற மைனஸை பார்க்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, வெறுங்கை என்று சொல்லாதே 10 விரல்கள் இருக்கிறது என்று சொல். எப்படி இருக்கு? வெறுங்கையாக இருக்கங்க சொல்லாத, 10 விரல் ஃபிங்கர்ஸ் இருக்குது. இங்கே 10 விரல் இருக்கிறவங்களாம் அல்லையிலே சொல்லுங்கள். நம்முடைய பலவீனங்களிலே தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பலன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், சப்போர்ட் இருக்கும், உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு லெவல் வரும், நம்மளால் முடியாதுன்ற சூழ்நிலை வாழ்க்கையில் வரும். அவர் மேலே நம்ம பாரத்தை வச்சிடணும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன 2 கொரிந்தியரில் பவுலுக்கு சொல்கிறார். இந்த சப்ஜெக்ட் ஒரு வெற்றியின் சப்ஜெக்ட். அது உலக பிரசித்தி பெற்ற போதகர் பால்யாங்கிச்சோ ஐயா, கொரியாவில் பெரிய சபை, 8 லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த சபையில். இறந்துட்டார் இப்போ சமீபத்தில். அவருடைய புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் கேபி யோகனான ஒரு ஐயா, பிசிஐ ஸ்தாபனத்துடைய ஃபவுண்டர், அவரும் அதே தாட்ஸ் எடுத்து அந்த புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அதை தான் அடுத்த வசனம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெற்றிக்கான ஃபார்முலா கிறிஸ்துவுக்குள்ளே தான் நான் சொல்கிறது. ஏன்னா ஜெபம்னு வரும், விசுவாசம்னு வரும்,
பொறுமைன்னு வரும். இதுதான் 3 தான் தலைப்பு அதுக்கு. சரி, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ள, அப்போ ஏற்கனவே என்ன சொன்னோம், நம்ம ஞானத்தில் குறைவு இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுறேன். ஏன்னா அந்த டச் பண்ண வசனத்தை சொல்லிடு. உங்களில் ஒருவன், அதை படிங்க. இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை பாருங்க, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். ஓகேவா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் சம்பூரணமாக ஞானத்தை கொடுக்கிற தேவன். ஆனால் அங்கே என்ன பண்ணுறார் பார்க்குறோம், ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் போட்டிருக்கு. கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்குறார், கிருபைகளை கொடுக்குறார். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் போய் எதுங்க கேட்டுக்கிட்டு, நம்ம நிறைய விஷயம் கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடை. நீங்கள் கேட்கணும். இன்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார், அது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். மத்தேயு 6 எழுதப்பட்டிருக்கு. உடைக்காக கவலைப்படாதீங்க, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது தேடுங்கள். அங்கே கூட தேடும் பொழுதுன்னு தான் இருக்குது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது கூட கொடுக்கிறார். சங்கீதம் 34 வாசிக்கிற, சிங்கக்கட்டுகள் தாழ் சேர்ந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திக்கிறவர். சரி, 4 வசனம் என்ன வாச்சோம்? யாக்கோபு 1:4, ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி போட்டிருக்கு. ஒரு குறைவும் இருக்கக்கூடாதுங்க. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, எல்லாத்துலேயும் பூரணராக நம்ம இருக்க தேவன் விரும்புகிறார். நிறைவு, குறைவே இல்லை. குறைவுக்கு எதிர்பார்த்த நிறைவு, எதை எடுத்தாலும் குறைவு. எபேசியர் 1 இருக்கல, எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். ஒன்றில் குறைவே இல்லை, பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பூரணராக இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும், ஒன்றுலேயும் குறைவு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, பொறுமையானது பூரண கிரியை செய்ய. பொறுமை வேணும். என்ன வேணும்? பொறுமை வேணும். இந்த பொறுமைக்கு இன்னொரு 2 ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே தான். அவர் 100 வயசில் தான் அவருக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். 75 வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை. 99 வயசு வரும் பொழுது, 75 வயசில் கர்த்தர் பேசுகிறார். 99 வயசு வரும் பொழுது உற்பத்தி ஆகாது. 100 வயசு, அவன் ஈசாக்கு பிறந்த பொழுது 100 வயசு. அவன் வயசாயிருச்சு, அவங்க மனைவியும் வயசாயிட்டாங்க. உனக்கு சாராளுக்கும் நான் குமாரனை கொடுப்பேன். அதுதான் வாக்குத்தத்த சந்ததி, வாக்குத்தத்த மனுஷன்னு சொல்லிட்டார். போட்டிருக்கு, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. இது எபிரேயரில் அதே 6 அதிகாரத்தில் 11 வசனம் படிங்க. ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆமாம், இதுதான் நான் சொன்ன அந்த பாலியஞ்சர் சொன்ன புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கேபியோனையா அவர் புஸ்தகத்தில் எழுதியது. எப்படி 3 பிரிக்கிறாங்கன்னா, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள், பின்பற்றுவர்களாயிருந்து. அல்லேலூயா. லூயா. பைபிளில் எங்கேயுமே சோம்பேறிக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணதே இல்லை.
சோம்பேறினா என்ன? தூங்குவாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் விட்டால் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன். நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க, உங்கள் விஷயம் அது. என்னை கர்த்தர் விட்டார்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து என்னால் ஜெயிக்க முடியும். அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நாங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. சோம்பேறியை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஏதாவது உழைக்கணும். இயேசு அழைத்த ஊழியர்கள் எல்லாமே வேலை செஞ்சு. பேதுரு பயங்கரமான படகு வச்சு மீன் பிடிக்கிறவர். பவுல் ஒரு பெரிய படித்த PhD, ஒரு பெரிய தத்துவ படித்தவர். மத்தேயு ஆயத்துறையில் இருந்தார். மத்தேயு. லூக்கா வைத்தியனாகிய, இங்கிலீஷில் ஃபிசிஷியன்னு போட்டிருக்கு. ஃபிசிஷியன்னா மருத்துவர். லூக்கா ஒரு டாக்டர். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறவங்களாம் சும்மா வீணாக போனவங்களை அழைக்கிறது இல்லை. அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு வாழ்ந்த ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் அசதியாக இராமல்னா நீங்கள் பிரயாசம் எடுப்பதை குறிக்கிறது. ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நினச்சது நடக்கணும், காரியம் கைகூடி வரணும், ஒரு திருமணம் நடக்கணும், இந்த காரிய கடன் அடையணும், இந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், நான் டெவலப் ஆகணும், இந்த காரியம் நடக்கும் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நீங்கள் கம்முன்னு இருக்கக்கூடாது. அசதியாக இராமனா ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். பிரயாசம் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு பிரயாசம் எடுக்கணும். நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அதுதான் அசதி இல்லாத அந்த நிலை. நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீர்கள். ஓகேவா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அது 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே கரெக்டாக தான் சொல்கிறாங்க. வாக்குத்தத்தனா ப்ராமிஸ். தேவனுடைய கர்த்தர் செய்வேன் போவேன் சொன்ன வாக்குத்தத்தங்கள். 8000 வாக்குத்தத்தம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தர் சொன்னால் 8430 ஏதோ சொன்னார். இருந்துட்டு போட்டோம், இருக்கட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. யாரும் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், நீயும் அநேக ஜாலி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், பயப்படாத உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் வாக்கு. கர்த்தர் சொல்கிற ப்ராமிஸ். அவர் வாக்கு கொடுத்துட்டார். பைபிளில் 8000 ப்ராமிஸ் இருக்குன்றாங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எடுத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் ஏசப்பாடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பிதாவே, பாடி உம்முடைய துதிச்சோம். இந்த நாளிலே உடைய வசனங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்தொருவரை ஆசீர்வதி. ஆவிக்குரிய உன்னத பொருளாதார சரீர பிரகாரமான சகலவித ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதி. வியாதியை விலக்கும். அப்பன் தண்ணீரை ஆசீர்வதி. குடும்பமாய் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினாலே மூடும். எல்லா தீய வல்லமையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி கட்டுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம். வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருஷம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும் ராஜா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட கிருபைகளை தாரும் ராஜா. பரலோக தகப்பனே இயேசு ராஜா, மாட்சிமின் பரிசுத்த ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், கணம், துதி, மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி ஏறெடுக்கிறோம். நீ தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கணம், துதி, மகிமைகளும் ஏறெடுக்கிற ஏசப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.